டியர் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 4 டெஃபினேஷன்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எக்கனாமிக்ஸ், வாட் ஆர் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பார்த்தோம். இந்த 4 டெஃபினேஷன்ஸ் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸ்மித் வெல்த் டெஃபினேஷன், மார்ஷல்ஸ் வெல்ஃபேர் டெஃபினேஷன், ராபின்சன் ஸ்கார்சிட்டி டெஃபினேஷன், சாமுவேல்ஸனோட க்ரோத் டெஃபினேஷன் பார்த்தோம். இதில் ஃபஸ்ட்டு ஆடம் ஸ்மித்தோட வெல்த் டெஃபினேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வெல்த் டெஃபினேஷன் அப்படின்னா என்னென்னா செல்வ இலக்கணம் அப்படிங்கிறது அர்த்தம். இதை கொடுத்தவர் யார்? கிவன் பை ஆடம் ஸ்மித், ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். மறக்கவே கூடாது. பொருளியலின் தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித். ஒரு டெஃபினேஷன் அப்படின்னா அதாவது எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது எதை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் அப்படின்னா அவர் செல்வத்தை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் அல்லது செல்வம் பற்றிய அறிவியல் அப்படிங்கிறதுனால அவரோட டெஃபினேஷனுக்கு பேர் வெல்த் டெஃபினேஷன், செல்வ இலக்கணம் அப்படின்னு வச்சுட்டாரு. ஆடம் ஸ்மித் 1723 to 1790 அவரோட எக்கனாமிக்ஸை பற்றி கருத்துக்களை வெளியிடுறாரு. அவரோட புக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா an enquiry into nature and causes of wealth of nation, அதாவது நாடுகளின் செல்வத்தின் இயல்பும் காரணங்களும் பற்றிய ஒரு அறிவியல். நாடுகளின் செல்வத்தின் இயல்பும் காரணமும் பற்றிய ஒரு அறிவியல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. எக்கனாமிக்ஸ் எஸ் ஏ சயின்ஸ் ஆஃப் வெல்த்னு சொல்லிட்டாரு. அதாவது பொருளியல் என்பது செல்வத்தை பற்றிய ஒரு அறிவியல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன். இதை சொன்னவர் யார் அப்படின்னா ஆடம் ஸ்மித். மறக்கக்கூடாது, ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். அப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா he considered that the individual in the society wants to promote his own gain and in this process, அதாவது ஒவ்வொருவரும் தன்னுடைய செல்வத்தை எப்படி பெருக்கிக் கொள்ளணும், எப்படி பொருளை சம்பாதிக்கணும், அதாவது தனி மனிதர் தங்களுடைய முன்னேற்றத்தை விரும்புவதாக, அதற்காக லாபம் ஈட்டக்கூடிய செல்வத்தை எப்படி பெருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காரு. ஹீ இஸ் கைடடு அண்டு லீடு பை அன் இன்விசிபிள் ஹேண்ட். இந்த இன்விசிபிள் ஹேண்ட் அப்படின்னா என்னென்னா அதாவது நம்ம செல்வத்தை ஈட்டுவதற்காக நமக்கு பின்னிருந்து தள்ளக்கூடிய ஒரு சப்போர்ட்டிவான ஹேண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நம் செல்வத்தை எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம், நம்ம பொருளை எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு உந்து சக்தியாக இவருடைய டெஃபினேஷன் அமையுது அப்படிங்கிறாங்க. ஹீ ஸ்டேட்ஸ் தட் எவ்ரி மேன் இஸ் மோட்டிவேட்டட் பை த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது தங்களுடைய சொந்த முயற்சியில் நம்ம எப்படி வருமானம் ஈட்டணும், செல்வத்தை பெருக்கணும் அப்படிங்கிறதுல இவரோட டெஃபினேஷனில் சொல்லியிருக்காரு. திஸ் மீன்ஸ் தட் ஈச் பர்சன் ஒர்க்ஸ் ஃபார் ஹிஸ் ஓன் குட், அதாவது ஒவ்வொரு நபரும் தனது சுய நன்மைக்காக உழைக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு, அதாவது பொருளை அதிகமாக உற்பத்தி செய்வதற்காக இவர் என்ன மெத்தடு ஃபாலோ பண்ண சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படிங்கிற மெத்தடு ஃபாலோ பண்ண சொல்கிறாரு. அதாவது டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்னா என்னென்னா வேலை பகுப்பு முறை அப்படின்னு அர்த்தம். இந்த வேலை பகுப்பு முறையை ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறவர் யார் அப்படின்னா நம்ம ஆடம் ஸ்மித். அதாவது வேலை பகுப்பு முறை அப்படின்னா என்ன, டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்னா என்னென்னா ஒரு வேலையை பல பேர் பகிர்ந்து செஞ்சு அதனுடைய உற்பத்தியை அதிகப்படுத்துவது. அண்ட் எக்ஸாம்பிள், ஒரு கார்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்ட் மேக் பண்ணுற இடம் இருக்கும். ஒரு ஷர்ட்டை நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய கார்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சட்டையை ஒரே ஒரு ஆள் மட்டும் ஸ்டிச் பண்ண மாட்டாங்க. ஒரு கை ரெண்டும் ஒருத்தர், காலர் ஒருத்தங்க, பட்டன் தைக்கிறது ஒருத்தங்க, அதை ஃபுல்லாக ஷர்ட்டாக எல்லாத்தையும் ஒன்றா மேக் பண்ணுறது ஒருத்தங்க. இப்படி ஒரு தனித்தனி வேலையை தனித்தனி நபர்கள் செய்வாங்க. அப்பொழுது ஒரு முழு சட்டைக்கு குறைந்தபட்சம் 1 மணி நேரம் தான் ஆகும். இதுதான் வேலையை பகிர்ந்து செய்தால் அதனுடைய உற்பத்தி அதிகமாகும் அப்படிங்கிற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேலை பகுப்பு முறையில் ஒரு தனிநபர் ஒரே வேலையை செய்தால் உற்பத்தி குறையும், ஒரு வேலையை பல நபர்கள் பகிர்ந்து செய்தால் உற்பத்தி அதிகமாகும் அப்படிங்கிற கான்செப்டை இவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு, செவரல் காம்படிஷன் இன் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் சொசைட்டி ஹெல்ப்ஸ் டு பெட்டரிங் த ப்ராடக்ட், அதாவது நிறைய சொசைட்டியும் நிறைய ஃபேக்ட்ரியும் இந்த வேலை பகுப்பு முறையை கையாண்டதுனால தான் உற்பத்தியை அதிகப்படுத்தி லாபத்தை பெற முடியுது. சப்ளை ஃபோர்ஸ் இஸ் வெரி ஆக்டிவ் அண்ட் எ கமாடிட்டி இஸ் மேட் அவைலபிள் டு த கன்சியூமர்ஸ் அட் த லோயஸ்ட் ப்ரைஸ், அதாவது நுகர்வோர் குறைந்த விலையில் நிறைய பண்டங்களை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட், இவருடைய புக் எப்போ பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா அந்த பப்ளிகேஷன் ஆஃப் ஆடம் ஸ்மித்
வெல்த் ஆஃப் நேஷன், இவரோட புக் என்ன, வெல்த் ஆஃப் நேஷன் 1776. கண்டிப்பாக 1 மார்க் இன்டீரியரில் கேட்பாங்க. 1776 பப்ளிஷ் பண்ணுறாரு. ஹி ஹேஸ் டெஸ்கிரைப்ட் as the effective birth of economics as a separative discipline. அதாவது ஒரு எக்கனாமிக்ஸை பல நூல்களோடு இணைந்திருந்த இந்த கான்செப்டை தனியான ஒரு இயல், தனியான ஒரு சயின்ஸாக கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா ஆடம் ஸ்மித். இப்போ ஆடம் ஸ்மித்தோட டெஃபினேஷனை நீங்கள் கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு கோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய மைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஸ்டடி அபவுட் வெல்த், அதாவது செல்வம் பற்றிய ஒரு இலக்கணம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்காரு. ஆனால் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது செல்வம் பற்றிய இலக்கணம் அப்படின்னா, ஒரு கண்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே ரிச் பீப்புள் இருப்பாங்க, புவர் பீப்புள் இருப்பாங்க. அப்படிங்கும் பொழுது ஒரு கண்ட்ரியில் நம்ம செல்வத்தை பற்றி மட்டும் படிக்கக்கூடிய அறிவியல்னால் அந்த எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது செல்வந்தர்களுக்கு மட்டுமே உரித்தான ஒரு அறிவியலாக ஆயிரும். அப்போ புவர் பீப்புளும் இருக்கக்கூடிய நாட்டில் எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட் இங்கே வந்து செயல்படாதா அப்படிங்கிற ஒரு கொஷின் முன்வைக்கப்படுகிறது. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது செல்வத்தை பற்றி மட்டும் படிக்கக்கூடிய அறிவியல் இல்லை அப்படிங்கிறத கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. கிரிட்டிசிசம் அப்படின்னா ஆடம் ஸ்மித் சொன்ன கருத்துக்களை குறை சொல்வது அப்படின்னு அர்த்தம். கிரிட்டிசிசம்னா என்னது, குறைபாடுகள், அவருடைய கருத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சிம்பிளாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, செல்வத்தை பற்றி மட்டும் படிக்கக்கூடிய அறிவியல் இல்லை எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறத பல பொருளியல் அறிஞர்கள், பல எக்கனாமிக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அதில் ரொம்ப முக்கியமானவங்க யார் அப்படின்னா ரஸ்கின் அண்டு கார்லைல். மறக்கக்கூடாது, ரஸ்கின் அண்டு கார்லைல் ரெகார்டிங் எக்கனாமிக்ஸ் எஸ் எ டிஸ்மல் சயின்ஸ் ஆர் பிக் சயின்ஸ் ஆர் டார்க் சயின்ஸ். நான் 3 வார்த்தை சொல்லியிருக்கேன். எக்கனாமிக்ஸ் இஸ் எ டிஸ்மல் சயின்ஸ், மகிழ்வற்ற அறிவியல். பிக் சயின்ஸ் ஆர் டார்க் சயின்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு இருண்ட அறிவியல். ஏன் அப்படின்னா செல்வத்தை பற்றி மட்டும் படிக்கணும், அப்போ மனிதனுடைய நடவடிக்கைக்கு எங்கே ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு மகிழ்வற்ற அறிவியல். டிஸ்மல் சயின்ஸ் அப்படின்னா மகிழ்வற்ற அறிவியல். எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிக் சயின்ஸ் ஆர் டார்க் சயின்ஸ், அதாவது இருண்ட அறிவியல் அப்படின்னு இவங்க 2 பேரும் எக்கனாமிக்ஸை ஒரு குறை சொல்லியிருக்காங்க. இது ஒரு சுயநலமான அறிவியல். இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு சுயநலமான அறிவியல், அதாவது செல்வந்தர்களை பற்றி மட்டும் சொல்லக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னா எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சுயநலமான அறிவியல் அப்படிங்கிறது, சுயநல அறிவியல் அப்படிங்கிறதையும் தங்களுடைய குறைபாடுகளாக, அதாவது ஆடம் ஸ்மித் சொன்ன கருத்தையும் இருக்கக்கூடிய குறைபாடுகளாக வைக்கிறாங்க. இதுக்கு அடுத்தது இந்த எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்டை இன்னும் டெவலப் பண்ணுறவர் யார் அப்படின்னா த கிரேட் ஆல்ஃப்ரெட் மார்ஷல். இவர் வெல்ஃபேர் டெஃபினேஷன் அப்படிங்கிறதுல என்ன பண்ணுறாரு அப்படின்னா எக்கனாமிக்ஸோட அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறாரு. இதை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நான் நிறைய 1 மார்க் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக எக்கனாமிக்ஸை பற்றி ஒரு 2 மார்க் கொஷினும் இதிலிருந்து கேட்கலாம், அல்லது ஆடம் ஸ்மித்தோட புக் என்ன அப்படின்னு கேட்கலாம், அது எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு கேட்கலாம், இவருடைய டெஃபினேஷன் நேம் என்ன அப்படிங்கிற கொஷின் ரொம்ப முக்கியமாக எக்ஸாம்பிள் வரக்கூடியது. டெஃபினேஷன் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வெல்த் டெஃபினேஷன். மொத்தம் கிட்டத்தட்ட 1 மார்க் நிறைய வர வாய்ப்பு இருக்குது. இயர்ஸ் எல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹிண்ட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வெல்ஃபேர் டெஃபினேஷனை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.